வணக்கம். ஆயிரக்கணக்கில் ஜிம்முக்கு செலவு பண்ணாம உங்க உடம்போட மெட்டபாலிசத்தை நிரந்தரமா மாற்றி தொப்பைய குறைக்கிற ஒரு மாபெரும் ரகசியத்தை அலச போற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்க உடம்ப எப்படி கம்ப்ளீட்டா ரீசெட் செய்யறதுன்னு நாம இன்னைக்கு ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஷார்ட்டா லிஸ்ட் பண்ணிடலாம். 1. தொப்பை குறைய ஒரு ரகசியம். 2. 8 வடிவ நடையின் அறிவியல். 3. திசைகளும் காந்த விசயம். 4. எப்படி நடப்பது மற்றும் அதோட அளவுகள் என்ன. 5. யார் தவிர்க்க வேண்டும். கடைசியா 6. முழுமையான பலன்கள் மற்றும் உணவு. வாங்க உள்ளே போகலாம். நம்மள பல பேருக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் இருக்கும். தினமும் விடியற் காலை 5 மணிக்கு எழுந்து 5 கிலோமீட்டர் மூச்சு வாங்க ஓடினாலும் சரி, நடந்தாலும் சரி, 1 கிராம் தொப்பை கூட குறையலையேன்னு ஃபீல் பண்ணிருப்போம். அவ்வளவு கஷ்டப்பட்டும் ஏன் ரிசல்ட் இல்லைன்னு நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். சரியான டெக்னிக் இல்லாம நீங்க செய்யற அந்த கடினமான பயிற்சிகள் எல்லாமே உடற்பயிற்சி கிடையாது. அது உங்க உடம்புக்கு நீங்களே கொடுத்துக்கிற தண்டனை. உடம்ப குணப்படுத்துறதுக்கு பதிலா அதை நீங்க ரொம்பவே வருத்திக்கிட்டு இருக்கீங்க. பகுதி 1, தொப்பை குறைய அந்த ஒரு ரகசியம் என்னன்னு இப்ப பாப்போம். அது வேற ஒன்னும் இல்லங்க, 8 வடிவ நடைப்பயிற்சி தான். இது ஏதோ கைகால்களை அசைக்கிற சாதாரண பிசிக்கல் எக்ஸசைஸ் இல்ல. பல வருஷங்களா நம்மகிட்ட இருக்கிற ஒரு பழங்கால ஆற்றல் சமநிலை நுட்பம். உங்க உடம்போட மெட்டபாலிசத்தை முழுமையா ரீசெட் பண்ணி ஹார்மோன் குறைபாடுகளை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி இது. பகுதி 2, 8 வடிவ நடையின் அறிவியல். இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் ரொம்பவே சுவாரஸ்யமானது. நீங்க அந்த 8 வடிவத்தோட ஒவ்வொரு வளைவுல திரும்பும் போதும் இடது மற்றும் வலது பக்கங்கள்ல இருக்கிற இடா மற்றும் பிங்களை அப்படிங்கிற சூரிய சந்திர நாடிகள் பேலன்ஸ் ஆகுது. அதே நேரத்துல மூளையோட 2 பக்கமும் ஒரே சமயத்துல வேலை செய்ய ஆரம்பிக்கிறதால உங்களோட நினைவாற்றல் சூப்பரா அதிகரிக்கும், மன அழுத்தமும் குறையும். இந்த வளைவுகள்ல தொடர்ந்து உங்க கவனத்தையும் எனர்ஜியும் மாத்திக்கிட்டே இருக்கிறதால தைராய்டு, பிசிஓடி மாதிரியான நாட்பட்ட ஹார்மோன் பிரச்சனைகளுக்கு இது ஒரு மேஜிக் மருந்துன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அந்த 8 வடிவ பாதைய உங்க கண்கள் கூர்ந்து கவனிக்கிறதால கண் பார்வையும் கணிசமா மேம்படும். பகுதி 3, திசைகளும் காந்த விசயம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. இதுல ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யம் என்ன தெரியுமா? நீங்க நடக்கிற திசைகள் தான். வடக்கு தெற்கு திசையில நடக்கும்போது உங்க ரத்தத்துல இருக்கிற இரும்பு சத்து பூமியோட காந்தப்புலத்தோட நேர்கோட்ல இணையும். ஆனா அதுவே கிழக்கு மேற்கு திசையில நடந்தீங்கன்னா பூமியோட சுழற்சியையும் சூரியனோட வெப்பத்தையும் எதிர்த்து நடக்கிற மாதிரி ஆகிடும். அதனால உங்க எனர்ஜி சீக்கிரமாவே குறைஞ்சு ரொம்ப சோர்வடைஞ்சிடுவீங்க. இந்த மாதிரி பூமியோட காந்த சக்திய உங்க உடம்புக்குள்ள இழுக்கும்போது 72,000 நரம்புகளும் சக்தி மயங்களான சக்கரங்களும் முழுமையா ஆக்டிவேட் ஆகுது. இதனால பல வருஷங்களா உங்களை கஷ்டப்படுத்துற குதிங்கால் வலி, மூட்டு வலி, அப்புறம் தீராத முதுகு வலி எல்லாமே சில வாரங்கள்லயே மாயமா மறைஞ்சிடும்னு ஆதாரங்கள் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. பகுதி 4. சரி, இதை எப்படி நடக்கிறது, அளவுகள் என்னன்னு இப்போ தெளிவா பாப்போம். அந்த விடாப்பிடியான தொப்பைய குறைக்கிற சீக்ரெட் நீங்க நடக்கிற அந்த 8 வடிவத்தோட அளவை படிப்படியா குறைக்கிறதுல தான் இருக்கு. முதல்ல 6க்கு 12 அடி இடத்துல ஈஸியா ஆரம்பிங்க. ஒரு வாரம் கழிச்சு நீளத்தை 10 அடியா குறைங்க. கடைசியா 6க்கு 8 அடிங்கிற அளவுக்கு வரும்போது வளைவுகள் ரொம்ப கூர்மையா மாறும். அப்போ உங்க இடுப்பு, வயிற்று தசைகள் இன்னும் அதிகமா வேலை செய்யும். இதுதான் ஃபேட் பர்னிங்கோட முதல் படி. இப்போ நீங்க கட்டாயம் கவனிக்க வேண்டிய ஒரு பாதுகாப்பு விதி இருக்கு. பூங்காவில் புல்வெளியில வெறும் கால்ல நடக்கிறது ரொம்பவே நல்லது, அது உடம்ப குளிர்விக்கும். ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற டைல்ஸ் அல்லது சிமெண்ட் தரையில வெறும் கால்ல நடந்தீங்கன்னா அது உங்க உடம்போட இயற்கை உஷ்ணத்தை அப்படியே உறிஞ்சிடும். அப்புறம் எந்த மூட்டு வலியை சரி பண்ண நினைச்சோமோ அதுவே அதிகமாகிடும். அதனால வீட்டுக்குள்ள நடக்கும்போது கண்டிப்பா ஷூ இல்லைன்னா சாக்ஸ் போட்டுக்கோங்க. இதை சரியா செய்யறதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. கழுத்து நரம்புகளை பாதுகாக்க எப்பவும் நேரா பார்த்து நடங்க. கைகளை முன்னும் பின்னுமா நல்லா வீசி நடக்கணும். அப்போதான் நிணநீர் சுரப்பிகள் தூண்டப்பட்டு வியர்வை வழியா கழிவுகள் வெளியேறும். நடைய வலது பக்கத்திலிருந்து ஆரம்பிங்க. முக்கியமா பாதங்களை ஒட்டி ஒட்டி வச்சு அடிப்பிரதட்சண முறையில நடக்கிறது தான் ரொம்ப சிறப்பான பலனை தரும். பகுதி 5, யார் இதை தவிர்க்க வேண்டும்? பாதுகாப்பு காரணங்களுக்காக சில பேர் இதை தவிர்க்கணும். உங்களுக்கு சமீபத்துல சிசேரியன் அல்லது வேற ஏதாவது சர்ஜரி நடந்திருந்தா குறைஞ்சது 6 மாசத்துக்காவது இதை செய்யாதீங்க. அதே போல ஹெர்னியா பிரச்சனை இருக்கிறவங்க, கர்ப்பிணி பெண்கள் இதை கண்டிப்பா செய்யக்கூடாது. ஏன்னா இது இடுப்பு பகுதியில அதிக அழுத்தத்தை கொடுக்கும். லோ பிபி இருக்கிறவங்க கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு நடக்கிறது நல்லது. குழந்தைகளுக்கு இந்த பயிற்சி தேவையே இல்ல. பகுதி 6, முழுமையான பலன்கள் மற்றும் டயட் முறைகள். நேர அளவை பொறுத்த வரைக்கும் ஒரு 10-15 நிமிஷம் செஞ்சா பத்தாதுங்க. முதல் 20 நிமிஷம் உங்க உடம்பு இந்த பயிற்சிக்கு தயாராக மட்டும்தான் செய்யும். 21வது நிமிஷத்துல இருந்து தான் நிஜமாவே கொழுப்பு எரிய ஆரம்பிக்கும். அதனால தினமும் குறைஞ்சது 45 நிமிஷம் நடக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்.
இந்த எனர்ஜி ரீசெட் ப்ராசஸை சோர்வில்லாம ஸ்பீடா செய்ய சமைச்ச உணவுகளை விட சமைக்காத ரா ஃபுட்ஸ், அதாவது பழங்கள், சாலட் மாதிரி உணவுகளுக்கு மாறுறது ரொம்ப நல்லது. கூடவே ஊற வச்ச 10 கருப்பு திராட்சை, பாதாம், பேரிச்சம்பழம், மாதுளை ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க எனர்ஜி லெவல் குறையாம சூப்பரா இருக்கும். இந்த வழிமுறைகளை சரியா ஃபாலோ பண்ணி கைகளை நல்லா வீசி 8 வடிவ நடைய தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நம்புங்க, ஒரே மாசத்துல உங்க இடுப்பு மற்றும் மேலுடல் பகுதியில 1லிருந்து 4 இன்ச் வரைக்கும் குறையறத நீங்களே கண்கூடா பார்க்க முடியும். இது நிஜமாவே ஒரு பெரிய மேஜிக் தான். இப்ப உங்களுக்கான ஃபைனல் கேள்வி இதுதான். உங்க ஆரோக்கியத்துக்காகவும் உங்க உடம்ப நிரந்தரமா மாத்துறதுக்காகவும் தினமும் 1 மணி நேரத்தை உங்க வீட்லயே முதலீடு செய்ய தயாரா? யோசிச்சு பாருங்க. உங்க ஆரோக்கியம் உங்க கையில தான் இருக்கு. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலோடு உங்களை சந்திக்கிறேன்.